இல்ல அப்பா, அம்மா கூட இருந்து வளர முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து, இப்படியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்பாவும், அம்மாவும் அ என்ன கைவிட்டாலும், கர்த்தர் நம்மள கைவிட மாட்டாரு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? கேட்டோனே அந்த இன்னொன்னு சொல்றாங்க, "டேய் இது திராட்சை ரசம்டா" அப்படின்றாங்க. அப்ப இன்னொரு பையன் சொல்றான், "திராட்சை ரசத்துல வந்துட்டு திராட்சை ரசம் வந்துட்டு குரும சோறுக்கு நல்லா இருக்குமா? இல்ல குதிரைவாலி சோத்துக்கு நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்கிறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய வாயில் காப்பாளர் கேட்கிறாரு, "அந்த சிஸ்டரோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு அப்பதான் தெரியுது, அந்த சிஸ்டருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதை வந்து எஸ். காமராஜ் அவர்களுடைய அந்த மகதலினுக்கு ஒரு வீடு வந்தது அப்படின்ற சிறுகதையிலிருந்து அந்த தலைப்பிலான அந்த சிறுகதையை தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். ஆஹ் பொதுவாவே இவரோட கதைகள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு உணர்வுகளை மனிதர்களை வந்துட்டு ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வந்து வந்து போன நிறைய மனிதர்களை வந்து இந்த கதை வந்து அங்கங்க ஞாபகப்படுத்தும். இந்த கதையை வாசித்து முடிக்கும்போது உங்களோட மனதுக்குள்ளேயும் அப்படியான மனிதர்கள் வந்து வந்து போவாங்க. ஏன்னா நான் அதை வாசிச்சு முடிச்சோன்னே எனக்கு அப்படியான மனிதர்கள் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. மகதலினுக்கு ஒரு வீடு வந்தது. நம்மலாம் வந்துட்டு பால்யத்துல நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்திருப்போம். எனக்கு அப்படியான உணர்வுலாம் இருந்தது. நம்ம நம்ம ஒரு மதம் சார்ந்து இருப்போம். வேற்று மதத்திலிருந்து நம்மை அரவணைக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில எப்பயுமே மறக்க மாட்டோம். அப்படியான மனிதர்களை பற்றிய ஒரு கதை. இவரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, சர்ச்சில வந்துட்டு எங்கேயாவது திருவிழா அப்படின்னா, அங்க போய் நின்னு அந்த அ பாடல்லாம் போடுவாங்க. அந்த பாடல் போடும்போது அங்க நின்னு ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, அந்த மெழுகுவர்த்தி எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்குறது, அது அப்படியே டிராப்பா வடியும். ஆ அந்த வடியிறத வந்து நின்னு வேடிக்கை பார்க்குறது. இப்படியாவே தான் அந்த பால்ய காலம் வந்து போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சர்ச்சில திருவிழா அப்படின்னாலே கோலாகலமா அந்த லைட் வெளிச்சம், இதெல்லாம் வந்துட்டு எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அங்க போறாரு. போயி அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது சமயங்கள்ல என்ன பண்ணிடுறாரு, அங்கேயே தூங்கிர்றாரு. இரவுகள்ல வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த வழிபாடுகள் நடக்கும்போது, கால நீட்டி வாசல் மேல கால் நீட்டி தூங்குறப்ப, அப்ப அவர எழுப்பி, "எப்பா எந்திரிப்பா, இது நடக்க போது. பிரார்த்தனை நடக்க போகுது" அப்படின்னோனே, குழந்தை சின்ன பையன் தானே, நடுவுல தூக்கத்துல எந்திரிச்சோனே, பேய் கதைகள்லாம் ஞாபகம் வந்து அழுக ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ ஃபாதர் வந்துட்டு, "யாருப்பா அந்த பையன்? என்னப்பா இப்படி அழுதுகிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லி, அப்புறம் அவங்க அப்பாவ வந்துட்டு கூப்பிட போனா, அவங்க அப்பா வந்துட்டு எங்கேயாவது மரத்தடியில உட்கார்ந்து சீட்டாடிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல. அப்புறம் அவர கூட்டு வந்து இந்த பையன கூட்டு போ சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு எப்படின்னா, அவங்க அப்பா ஒரு தீவிரமான ஒரு முருக பக்தர் அவரு. தீவிரமான முருக பக்தர்னா, அ கோயிலுக்குலாம் வந்துட்டு பழனி, திருச்செந்தூர்லாம் வந்துட்டு மாலை போட்டு போவாரா? பாத யாத்திரைலாம் போவாரான்னா, அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவர் வந்து வீட்ல ஒரு கேலண்டர்ல முருகன் படம் இருக்கும். அந்த முருகன் படத்துக்கு முன்னாடி நின்னு பாட்டு பாடுவாரு. முருகன் பாட்ட பாடுவாரு. பத்திய கொளுத்தி வச்சு சாமி கும்பிடுவாரு. இப்படியான அளவுல தான் அவருடைய இந்த முருக பக்தி வந்து இருக்கு. சமயங்கள் என்னன்னா, ஒவ்வொரு திருவிழாக்கள்ல வந்துட்டு அவர பாட சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப எந்திரிச்சு நின்னு, "நீ இல்லா தெய்வம் இல்லை, உனது நெஞ்சே நான் வாழ்வதில்லைன்னு" சொல்லிட்டு அந்த பாடல் எல்லாம் முருகன் பாட்டெல்லாம் பாடுவாரு. அந்த அளவுல தான் இருக்குமே தவிர, அவருக்கு மத்தபடி கந்த சஷ்டி கவசம் கூட தெரியாது. அந்த அளவுல இருக்கக்கூடிய ஒரு எளிமையான முருக பக்தர் அவரு. அவருக்கு வந்து இந்த அவரு போய் சர்ச்சில போய் படுத்து இந்த மாரி இது பண்ணோனே, அவரு கோவத்துல அடிச்சு பத்தி விட்டுறாரு. "போடா வீட்டுக்கு போடா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அந்த சர்ச்சோட உறவு வந்து முறிஞ்சு போகுது. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஸ்கூலுக்கு போற அந்த காலகட்டத்துல, பைபிள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அறிமுகமாகுறாங்க. அந்த பைபிள் அம்மா எப்படி அறிமுகமாகுறாங்கன்னா, அவருடைய மகன் வந்துட்டு இவருடைய இந்த பையனோட ஆசிரியரா வராரு. இந்த பையனோட ஆசிரியரா இருக்கிறதுனால, அந்த ஆசிரியர் வந்துட்டு இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போற ஒரு ஆளா இருக்காரு.
அப்போ இவர் வந்தோனே, இவங்க பைபிள் அம்மாவோட அந்த கதைகள், இதையெல்லாம் அவரு கேட்குறாரு. இன்னொன்னு, அ பொதுவாகவே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட உடையில இருக்கக்கூடிய மனம், அந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய பெண்களோட உடையில வந்துட்டு ஒரு மனம் எப்பயுமே இயல்பா இருக்கும். அந்த பைபிள் அம்மாவுடைய ஒரு ஆடையிலும் அப்படியான ஒரு ஒரு நல்ல வெளுத்து உடை உடுத்தக்கூடியவர்கள். அவங்களோட உடையில வந்துட்டு ஒரு ஒரு தனி வாசனையா இருக்கும். அப்படியான வாசனை வந்து அவருக்கு பிடிச்சு போயிடுது. நம்மளோட பாட்டியோட உடையில இப்படியான வாடை இல்லையே! அப்படின்லாம் அவரு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் அவரு வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. தன்னோட குடும்பத்தையும், தன்னோட குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களையும், அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களையும் அவரு வந்து ஒப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, "என் தாயும், தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடார்" என்ற வாசனத்தை என்று என்கிற வசனத்தை கேட்டு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அப்பாவும், அம்மாவும் வந்துட்டு கல்லூரிக்கு போறாங்க. அப்ப அப்பாவும், அம்மாவும் நம்ம கூட இல்லாம, இல்ல அப்பா, அம்மா கூட இருந்து வளர முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து, இப்படியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்பாவும், அம்மாவும் அ என்ன கைவிட்டாலும், கர்த்தர் நம்மள கைவிட மாட்டாரு அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப அப்பா, அம்மா கூட இல்லாம, அப்பா, அம்மா வந்துட்டு 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய குழந்தை வந்து, அ அப்படியான ஒரு அன்பு கேட்கக்கூடிய குழந்தைக்கு வந்து, இந்த வார்த்தைகள் ரொம்ப கனமா இருக்கு. ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. அப்ப இது இது இந்த வார்த்தைகளால அவர் ஈர்க்கப்படுறாரு. ஏன்னா பாட்டி கூட தான் வளர்றாரு இவரு. அப்ப இந்த மாரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ரொம்பவே ஈர்த்து போயி, அந்த பைபிள் அம்மாவுடைய அவரு இருக்காரு. அந்த பைபிள் அம்மா அப்பப்போ கடைக்கு போக சொல்லுவாங்க. அப்படி கடைக்கு போயிட்டு வந்தா, அந்த மிச்ச காசுல கொஞ்சம் பணம் குடுப்பாங்க. இந்தாடா உங்களுக்கு மிட்டாய் வாங்குறதுக்கோ, இல்ல ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இதே போல அந்த அம்மாவுக்கு வாங்கி குடுத்துட்டு இருந்தவன், இந்த மாரி மிச்ச காசுல கொஞ்சம் பணம் குடுக்கறது வந்துட்டு இந்த பையனா எடுக்கலாம். அப்ப வந்து திட்டுறாங்க. "டேய் திருட்டு பயலே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "நீங்க எப்படி எனக்கு குடுப்பீங்கல்ல, அது மாரி வந்துட்டு நானே அத எடுத்துக்கிறேன்." அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரான். ஆனா இவன் வந்துட்டு அப்படி இல்ல இந்த பையன். இந்த பையன் என்ன பண்றாருன்னா, அந்த ம் அந்த பைபிள் அம்மா குடுக்குற பணத்த வந்துட்டு அவனே வாங்கிக்கிற ஆளா தான் இருக்கான். அவனே எடுக்கிற ஆளா அவன் இல்ல. அ ஒரு தடவ இந்த பைபிள் அம்மா வந்துட்டு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கானா ஊர் அப்படின்ற கல்யாணத்துல வந்து பச்சை தண்ணிய வந்துட்டு ரசமாக்கிய அற்புதம் பண்ணினார் கர்த்தர் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோனே, இவனுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கும். என்னன்னா, இவனோட பாட்டிக்கு வந்து ரசமே வைக்க தெரியாது. அவங்க கருவாட்டு உப்பு தண்ணீன்னு வைக்க தெரியும். அதுக்குமே வந்து கடைஞ்சாலே தண்ணியா ஓடும். இந்த பருப்பு தண்ணி வச்சாலும் சரி, எது வச்சாலும் தண்ணியா ஓடும். அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியா தான் ஊத்தி வைப்பாங்க. அப்ப இவனுக்கு வந்துட்டு பைபிள் அம்மாட்ட வந்துட்டு, "இது எப்படி பைபிள் அம்மான்னு?" கேட்கிறான். கேட்டோனே அந்த இன்னொருத்தர் சொல்றாங்க, "டேய் இது திராட்சை ரசம்டா" அப்படின்றாங்க. அப்ப இன்னொரு பையன் சொல்றான், "திராட்சை ரசத்துல வந்துட்டு திராட்சை ரசம் வந்துட்டு குரும சோறுக்கு நல்லா இருக்குமா? இல்ல குதிரைவாலி சோத்துக்கு நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்கிறான். அந்த பாட்டியத்துல அவங்க எ நமக்கு இயல்பா வரும் இல்லையா? ரசம்னாலே நமக்கு வந்து என்ன ரசம் வரும்? வீட்ல வைக்கக்கூடிய ரசம் தான் வரும். ஞாபகத்துக்கு வரும். அப்ப குதிரைவாலி சோத்துக்கா? இல்ல குரும சோத்துக்கா? எந்த சோத்துக்கு வந்துட்டு இந்த தேவனுடைய இந்த ரசம் வந்துட்டு இதா இருக்கும் அப்படின்னு கேட்டோனே, "டேய் மக்கு பயலே! இது வந்து கு அதுக்கு வைக்கிற ரசம் இல்லடா. இது வந்துட்டு அ திராட்சை ரசம்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதேபோல இந்த சங்கீத வசனங்களை எல்லாம் ஒப்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது, இந்த பைபிள் வசனங்கள் இதெல்லாம் வந்துட்டு பாடிட்டு, அது பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாரும் கண்டிப்பா கண்ண மூடணும்னு சொல்றாங்க. அ ஏன் கண்ண மூடணும் அப்படின்னோனே, கண்ண மூடி பிரேயர் பண்ணலைன்னா கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னோனே, அ அந்த 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 சிறு வயதுக்கே உண்டான அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? என்னதான் பண்ணுவோம் பார்ப்போம். கண்ண திறந்து தான் பார்ப்போமே. அ அந்த கடவுள் வந்து என்ன தண்டிச்சிடுறாருன்னு பார்ப்போமே, அப்படின்ற மாதிரி இவங்க உணர்வுல வந்துட்டு, அவங்க கே அந்த பசங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் கண்ண மூடி இருக்கும்போது இவங்க மட்டும் கண்ண திறந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வாலிபன் வந்துட்டு, ஒரு பெண்ணை வந்துட்டு சீண்டுறான். எல்லாரும் கண்ண மூடி இருக்காங்கன்னோனே, அவன் வந்துட்டு சீண்டுறதெல்லாம் இவங்க பார்த்துடுறாங்க. இந்த பசங்க 2 பசங்க வந்து பார்த்துட்டு, பார்த்துட்டோனே சிரிச்சுடுறாங்க. சிரிச்சோனே இந்த பைபிள் அம்மா இத கவனிச்சுட்டு, நீங்க இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுத்துருவேன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துட்டு, அத கண்காணிக்கிறதுக்கு இந்த பசங்களும் இந்த 2 பசங்களும் வந்து அந்த பனிஷ்மென்ட்ட செய்றாங்களான்ற கண்காணிக்கிறதுக்கு யார நியமிக்கிறாங்க அப்டின்னா, அந்த அந்த பெண்ண சீண்டுனான் இல்லையா? அந்த ஒரு இளைஞன். அவனையும் வந்துட்டு இவங்களுக்கு காவலா வைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் சிரிப்பு வருது. இந்த மண்டி போட்டு பிரேயர் பண்றது, இதெல்லாம் பார்த்தோனே அவைங்களுக்கு ரொம்ப ஒரு கேலியா இருக்கு. நம்மலாம் இப்படிலாம் கும்பிட மாட்டோமே, இவங்க வந்துட்டு வித்தியாசமா சாமி கும்பிடுறாங்களேன்றத பார்த்துட்டு, இவங்க இந்த பிரேயர் பண்ணும்போது, இது பண்ணும்போதெல்லாம் கக்க புக்க கக்க புக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க.
சிரிச்சுட்டே இருந்தோனே, பைபிள் அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாளு இவங்களோட பாட்டிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவன பத்தி. இவன் வந்துட்டு இப்படி சம்மந்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம வந்து பிரேயர் பண்ணும்போது தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான், சிரிக்கிறான் அப்படின்னு சொன்னோனே, அவங்க பாட்டி வந்துட்டு அந்த பாட்டி வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க அந்த பைபிள் அம்மாவ. பேய் கூட நடமாட பயப்படும். சாமக்காட்டுல சின்ன பிள்ளைகள கூப்பிட்டு வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு சிரிச்சான், தூங்குனான்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கெல்லாம் லாஞ்சனையா இல்ல? சிரிச்சது குத்தமா? ஏலே சம்பட்ட பயலே! நாள பின்ன மறியடிச்சாங்கன்னு ஓடுன, கால ஒடிச்சு அடுப்புல வச்சுருவேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுலருந்து என்ன பண்றாரு, அவங்க பாட்டி திட்டுனதுலருந்து அவர் வந்து அந்த பைபிள் அம்மாவோட வீட்டுக்கு போறதையும், அவர்களுடைய பழக்கத்தையுமே நிப்பாட்டிர்றாரு. அப்புறம் 10ஆம் வகுப்பு போகும்போது மறுபடியும் ஒரு அறிமுகம் வருது. அந்த அறிமுகம் வந்துட்டு ஒரு வெள்ளை அங்கி அணிந்த ஒரு தேவதை வராங்க. அந்த தேவதை வந்து அ அவங்கள பார்த்தோனே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு பூரிப்பான அவர்களோட உடையிலும் வந்துட்டு ஒரு நல்ல மனம் வருது. அ அவர்கள் வந்துட்டு என்னன்னா, அந்த மத பிரச்சாரத்துக்காக வர்றாங்க. அவங்களோட 2, 3 பெண்கள் வராங்க. இதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப வாஞ்சையோட இவனோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன எல்லா இடத்துக்கும் கூப்ட்டு போறாங்க. இந்த பையன் வந்துட்டு எங்கேயாவது போய் கூட வர்றதுக்கு துணைக்கு எங்கேயாவது இப்ப எங்கேயாவது போறாங்க தூரம்னா, இவன ஒரு பையன துணைக்கு கூட்டு போற மாதிரி இவர்களுடைய நண்பர்களையும் கூட்டு போறாங்க. சில சமயங்கள்ல இவன் மட்டுமே தனியா கூட போயிட்டு வர்றான். அ அப்போ வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு அவங்களயெல்லாம் பார்த்தோனே ஒரு தேவதூதர்கள், தேவகன்னிகள் அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு ஒரு கற்பனையில அவன் இருக்கான். அப்ப இவங்க ஒரு தடவ சொல்றாங்க, "ஏ சிஸ்டருக்கு பசிக்குதுடா. நீ போய் சிஸ்டருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வாவேன். பக்கத்து வீட்ல அக்காட்ட போய் சைக்கிள் வாங்கிட்டு போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வாவேன்." அப்படின்னோனே, இவன் கேட்குறான், நீங்கலாம் இட்லிலாம் சாப்பிடுவீங்களா?" அப்படின்னு கேட்கிறான். இட்லிலாம் சாப்பிடுவீங்களா? டேய் அப்ப நான் என்ன ஜெபமாலையும், பைபிளையும் மாடா தின்னுகிட்டு இருக்கேன். போடா போய் வாங்கிட்டு வாடா அப்படின்றாங்க. அப்ப இவனுக்கு வந்துட்டு, அ அப்ப இவங்களும் நம்மள மாதிரி தான் சாப்பிடுறாங்க அப்படின்லாம் வந்து அ நெனைக்கிறான். ஒரு முறை வந்துட்டு என்ன பண்றான்னா, அவங்க பைய குடுக்குறாங்க. இவங்களோட தோள் பையோடயே வரும்போது, அந்த தோள் பைய வந்துட்டு இவன் வாங்கி சுமந்துட்டு வர்றான். அப்பப்போ உள்ள என்ன இருக்குன்னு நோண்டி பார்க்கிறது. உள்ள பைபிளு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்பப்போ நோண்டி பார்க்கிறது. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். உபவாச கூட்டங்களுக்கெல்லாம் போகுறான். அப்போ ஒரு முறை என்ன பண்றான்னா, இரவுல வந்துட்டு அவங்க போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு முள் புதர்கிட்ட வரும்போது, "அ தம்பி நீ கொஞ்சம் முன்னாடி போடா" அப்படின்றாங்க. இவன் வந்துட்டு, "இல்ல நான் அவங்களோட பாதுகாப்புக்கு போற மாதிரியான ஒரு உணர்வுல, இல்ல, இல்ல நான் உங்க கூட தான் வருவேன்" அப்படின்றான். "டேய் முன்னாடி போடா நான் யூரின் போறேன்" அப்படின்றாங்க. அப்ப ஒரு இவங்கலாம் வந்துட்டு தேவகன்னிகள் எல்லாருமே வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷிகள் போலத்தான் போல, அப்படின்ற ஒரு உணர்வே வந்துட்டு அவனுக்கு அப்பதான் வருது. அப்ப இவர்களும் சாதாரண அக்காக்கள் தான். நம்மள மாதிரியான ஒரு அக்காக்கள் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வரான். அ கூடவே போறான், வர்றான் எல்லா இடங்களுக்கும். அப்ப அவங்களோட நெறைய கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களோட உரையாட ஆரம்பிக்கிறான். ரொம்ப இயல்பா பேச ஆரம்பிக்கிறான் அவங்களோட. இப்படியெல்லாம் அவனோட நாட்கள் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஒரு முறை வந்துட்டு அதே தோள் பைய வந்துட்டு இவன் போட்டுட்டு வரும்போது தண்ணி கேட்குறாங்க. அந்த தோள் பையிலருந்து தண்ணி எடுத்து குட்றா அப்படின்னு சொல்லி நடந்துட்டு வரும்போது கேட்டோனே, இவன் வந்துட்டு உள்ள தொ அந்த பைய எடுத்து உள்ள பார்த்தா, தண்ணி பாட்டில் இருக்கும்போது உள்ள ஒரு நாப்கின் இருக்கு. இத பார்த்துட்டு, "அக்கா இது என்னதுக்கா?" அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தெரியாம கேட்ட உடனே, சிஸ்டர் என்ன நெனச்சுடுறாங்கன்னா, இவன் நம்மள வந்துட்டு ஒரு மாதிரி வேற மாதிரியான அர்த்தத்துல இது பண்றாங்கன்னு திட்டி அனுப்பிடுறாங்க. "என்னடா நெனச்சுட்டு இருக்க? நீ என்ன வயசு? உன் வயசுக்கு ஏத்த மாரி பேச்சு பேசு" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோனே, அவன் வந்துட்டு அப்படியே அமைதியா அந்த அவங்க இடம் வரைக்கும் வந்துட்டு, அந்த அவங்க வீடு வந்தோனே பைய குடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு ஒரு பையன விட்டு கூப்பிட்டு வர சொல்றாங்க. "நீ வரலேன்னா சிஸ்டர் வந்துட்டு திட்டுவாங்கடா. உன் கூட பேசவே மாட்டேன்றாங்க. அதனால நீ வந்துரணும்" அப்படின்றான். இவனும் சரின்னு தயங்கி தயங்கி மறுபடியும் அவங்க கிட்ட போறான். "ஏய் என்னடா உனக்கு தெரியும்னு நெனச்சுட்டு நான் வந்துட்டு உன்னைய திட்டிட்டேன்டா. உனக்கு தெரியாதா இது? இது நாப்கின்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயல்பா அத சொல்லி அவன வந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. இப்படியாவே அவங்களோட அந்த பழக்கம் வந்துட்டு தொடர்ந்துட்டு இருக்கு. அப்புறம் ஒரு நாள் வந்து கேட்குறான், "உங்களுக்கு அப்பா, அம்மா சொந்த ஊர் எல்லாம் இருக்கா சிஸ்டர்?" அப்படின்னு கேட்குறான். "எனக்கு எல்லா ஊரும் என் ஊர் தான். மீட்பர் தான் என்னோட அப்பாவும், அம்மாவுமா இருக்காங்க" அப்படின்றாங்க. அப்படியே வானத்த வச்சு பார்த்துட்டு சொல்றான். "இது சரியான பதில் இல்லையே" அப்படின்றான். உடனே அவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, இல்லடா எனக்கு வந்துட்டு கேரளால வந்துட்டு ஒரு ஊர் சொல்றாங்க. இந்த ஊர சேர்ந்தவன் நானு" அப்படின்னு. "கேரளாவ சேர்ந்தவங்கள சொல்றீங்க. ஆனா வந்துட்டு நல்லா தமிழ் பேசுறீங்களே" அப்படின்னோனே, உனக்கு மலையாளம் நான் கத்து தர்றேன். எனக்கு தமிழ் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு வேணா நான் மலையாளம் கத்து தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பா அவனோடயே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட எஸ்எஸ்எல்சி, அப்புறம் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியூருக்கு போயிடுறான். வெளியூர்கள்ல வந்து போய் படிக்க போயிடுறான். அ அந்த இதுல வந்துட்டு இவர்களோடான ஒரு
அந்த உறவு வந்துட்டு அந்த அன்ப வந்துட்டு இழந்துர்றான். இவன் வந்துட்டு அவனோட கல்லூரி, படிப்பு, அப்புறம் வேலை இப்படின்னு அவன் போயிடுறான். அப்புறம் வேலை நிமித்தமா வந்து மறுபடியும் சாத்தூருக்கே திரும்பி வரான். என்னன்னா சாத்தூர்ல இருக்கக்கூடிய வங்கிக்கே திருப்பி வரான். அப்ப திருப்பி வந்தோனே மறுபடியும் இந்த சிஸ்டரோட ஞாபகம் வருது. அ மறுபடியும் நம்ம அவங்கள போய் பார்க்கலாம். நம்ம அவங்களோட போய் அறிமுகமாயிக்கலாம். நம்ம இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்றத போய் அவங்ககிட்ட போய் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு, அந்த சிஸ்டர்கள் இருந்த அந்த மையத்துக்கு போறான். மையத்துக்கு போன பின்னாடி, அப்ப அங்க இருக்கக்கூடிய வாயில் காப்பாளர் கேட்கிறாரு, "அந்த சிஸ்டரோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு அப்பதான் தெரியுது, அந்த சிஸ்டருக்கு ஒரு பேர் இருக்கும்ல. ஏன் அந்த பேர நம்ம கேட்கவே இல்ல? ஏன் அந்த பேர நம்ம தெரிஞ்சுக்கவே இல்ல? அப்படின்னு நினைக்கிறான். உண்மையிலேயே நம்மளுமே நெறைய பேரோட உரையாடுவோம். புதிய நண்பர்களோட பேசுவோம், சிரிப்போம், விளையாடுவோம். ஆனா எத்தன பேர் வந்து பழகுன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பேர வந்து நம்ம கேட்டுட்டோம். அவர்களுடைய பின்னணி என்னன்றத தெரிஞ்சுக்கணும். அவங்களோட தொழில் என்ன? அவங்களோட படிப்பு என்ன? அவங்க எந்த மாதிரியான ஊர்ல இருந்து வராங்க? அப்படின்லாம் நம்ம யாருமே அத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமே இல்லாதவர்களா தான் நம்ம இருக்கோம். நம்ம எவ்வளவோ நெருக்கமா பழகியிருக்கோம். கடைசி வரைக்கும் அவங்களோட பேரே கேட்காம நம்ம நம்ம வாழ்க்கையிலேருந்து அவங்கள கடத்தி விட்டுருவோம். அப்படியான ஒரு உணர்வு தான் இவருக்கு ஏற்படுது. அப்ப இவரு சில சில அந்த இதெல்லாம் சொல்றாரு. அங்கடையாளங்கள்லாம் அவங்க இப்படி இருப்பாங்க, சகப்பா இருப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. அவரோட அந்த அங்கடையாளங்கள வச்சு ஒரு சிஸ்டர் ஒரு முதிய சிஸ்டர கூட்டு வராங்க. ஆனா அவங்க கிடையாது. ஆ இல்ல இவங்க இல்ல அப்படின்றான். அப்புறம் அங்க இருக்கக்கூடியவங்க வந்துட்டு, "எப்பா இவங்கலாம் வந்துட்டு சிஸ்டர்ஸ் இங்க இருக்கிற இடம். இங்கலாம் நீங்க வரக்கூடாது. நீங்க கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆ சரி வேற என்ன பண்றது? இனி அவங்கள சந்திக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துல வந்துர்றான். அப்போ ஒரு நாள் வந்து அந்த அந்த இடத்துடைய வாயில் காப்பாளர் இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஒரு நகை அடமானம் வைக்கிறதுக்காக இவரோட வங்கிக்கு வராரு. அப்ப இவர பார்த்தோனே லைட்டா சிரிச்சுட்டு ஏன்னா அப்பதான் அவருக்கு நம்பிக்கை வருது. சரி ஓகே இவர் வங்கியில வேலை பார்க்குறவரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தோனே, இவரோட உரையாடலாம் அப்படின்னு அந்த காவலருக்கு அப்பதான் தெரியுது. அப்ப வங்கியில இது பண்ணிட்டு, அ அப்ப கேட்குறாரு, "இப்ப டீ வடை சாப்பிட்டு வருவோம்" அப்படின்னு கேட்குறாரு. இவர் கூப்பிடுறத வச்சு கண்டிப்பா இவருக்கு டீ வடை சாப்பிடுறதுக்காக இவர் நம்மள கூப்பிடல அப்படின்றது தெரியுது. இவர் நம்மளோட ஏதோ பேசணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, மேலாளர்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியில டீ சாப்பிட இவரோட வர்றாரு. "உங்களுக்கு எப்படி தம்பி அவங்கள தெரியும்?" அப்படின்னு கேட்குறாரு. இவரு சொல்றாரு, "எனக்கு வந்து அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களோட தான் நான் ரொம்ப நாள் பயணிச்சிருக்கேன். அ என்னோட பள்ளி பருவத்தில அவங்க என் கூட வந்துட்டு ரொம்ப காலம் நான் அவங்களோட இருந்திருக்கேன்." அப்படின்னோனே, "அவங்க ஏதாவது உங்களுக்கு கல்விக்கு இந்த மாரி ஏதாவது உதவி பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்றாரு, "எனக்கு அப்படி நேரடியா கல்விக்குன்னு உதவி பண்ணதில்ல. ஆனா அவங்களோட நான் போயிட்டு வரும்போதெல்லாம் என்னோட பையில வந்துட்டு ஜாமெட்ரி பாக்ஸோ, புத்தகங்களோ, நோட்டோ என்னோட கல்வி சார்ந்து ஏதோ ஒண்ணு இருக்கும். சமயங்கள்ல என்னோட சட்டப்பையில வந்துட்டு அ எனக்கே தெரியாம வந்துட்டு பணத்த சொருகிருவாங்க. நான் வீட்டுக்கு போய் தான் அந்த பணம் இருக்கிறதே பார்த்துருக்கேன். அப்படியான சம்பவங்கள்லாம் நெறைய நடந்திருக்கு." அப்படின்னோனே, அந்த வயல் காப்பாளர் சொல்றாரு, "எனக்கும் அப்படியான ஒரு நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்றாரு. என் சட்டப்பையிலயும் அப்பப்போ வந்து பணம் வச்சிருக்காங்க. நான் ஏதாவது சோர்வா உட்கார்ந்திருந்தேன்னா, என்னைய வந்து அப்பப்ப "என்ன நீங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டு என்னோட மனக்குறையெல்லாம் அவங்க போக்கியிருக்காங்க. நல்ல மனிதரா இருந்திருக்காங்க என்னோட வாழ்க்கையிலயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகிர்ந்துக்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அந்த டீ சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது, "சொல்லணுமான்னு தெரியல தம்பி, அவங்க அங்கேயே கழட்டிட்டாங்க. அவங்க ஊர் பக்கம் லெக்சர் வேலை கிடைச்சிருச்சுன்னு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் கைய பிடிச்சுட்டு ஒரு பிரதான சாலையோட பரபரப்புல பேருந்து என்ஜின்களுடைய உருமல்ல, வெள்ளதி விற்பவர்களுடைய சத்தம் எல்லாமே மறைஞ்சு, "என் தங்க மகனே" என்ற சொல் மட்டும் தெளிவாய் ஒலித்தது. அவங்க எப்படி கூப்பிடுவாங்களோ, அந்த சத்தம் மட்டும் அவன் காதுல ஒலிச்சது. நகர பரபரப்பிலிருந்து ஒரு ஒற்றை கொக்கு பறந்து கொண்டிருந்தது. இதோட முடியுது அந்த கதை. நம்மளோட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நெறைய பேர நம்ம வந்து சந்திச்சிருப்போம். அவங்க வந்து அ மற்ற மனிதர்கள்ட்ட இருந்து ஒரு வேறுபட்ட மனிதர்களா நம்மள வந்து அணுகியிருப்பாங்க. யாருமே காட்டாத ஒரு அன்ப நம்மட்ட காட்டியிருப்பாங்க. எல்லாருமே அன்பு காட்டலாம். அம்மா, அப்பா எல்லாருமே அன்பு காட்டலாம். உறவுகள் அன்பு காட்டலாம். நண்பர்கள் காட்டலாம். ஆனா சம்மந்தமே இல்லாத ஒரு மனிதர் வந்து நம்ம மேல வைக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வந்து
அது நின்றுகிட்டே இருக்கும். அப்படியான ஏதோ ஒரு மனிதரை பற்றிய ஒரு கதையாகத்தான் இவர் எழுதியிருக்காரு. நம்ம வாழ்க்கையிலயும் அந்த கிறிஸ்துவம் வந்துட்டு போயிருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்துட்டு போயிருக்கும். அந்த மனிதர்களுடைய அந்த அன்பு, அந்த கருணை இதெல்லாம் உண்மையிலேயே நம்மள ஒரு ஒரு புது மனிதர்களா உருமாத்தியிருக்கும். நம்மள ஒரு புது விதத்துல சிந்திக்க வச்சிருக்கும். நம்மள ஒரு நல்ல மனிதனா மாத்தியிருக்கும். முடிஞ்சா இன்னொரு சிறுகதையோட சந்திக்கிறேன். நன்றி.